ஃப்ரெண்ட்வுட் சிலர்களுக்கு வணக்கம். இந்த வயதான காலத்தில் கூட பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன், தேர்தலில் ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல்நிலை கருதாம, தன்னுடைய சோர்வுகளை கருதாம, தனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய வேட்பாளர்களுக்காக நான் என்ன பண்ணுவேன், பிரச்சாரத்தை மேற்கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயதான காலத்தில் கூட போய் என்ன பண்ணுறாரு, பிரச்சாரம் செய்கிறார் ஐயா ராமதாஸ் அவர்கள். பிரச்சாரத்தை முடிச்சுட்டு மேடையிலேருந்து கீழே இறங்கும்போது மயக்கச்சு விழுறாரு. உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகிறாங்க. அங்கே அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு இப்போ நல்லா இருக்கிறாரு அப்படின்னு செய்திகள் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மருத்துவமனைக்கு அவரை கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட்டு போயிட்டுருக்கு. இப்போ ஐயா நல்லா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நல்ல செய்தியும் வந்திருக்கு. இந்த நிகழ்வு எதை காட்டுது, யார் இந்த நிகழ்வை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தமிழக அரசியலில் தேர்தல் களம் அப்படின்னு வந்துட்டாலே தன்னுடைய கட்சியும் தன்னுடைய கட்சி வேட்பாளர்களையும் ஆதரித்து ஓயாம பாடுபடணும், ஓயாம அயராம உழைக்கணும் அப்படின்றத குறிக்குது இந்த ஐயாவுடைய நிகழ்வு அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ளப்படணும். என்னதான் அப்பா மகன் அப்படின்ற ஒரு பிரிவினைந்தாலும் தன்னுடைய அப்பாவுக்கு எதுனா ஒண்ணுன்னா நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு காரணம் அவர் சுற்றி இருந்தவங்க அவர் வந்து சரியா கவனிக்கல, நான் யாரையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே ஆக்ரோஷமா எழும்புறாரு அன்புமணி அவர்கள். அவர் ஒரு சுயநலத்துக்கு எழும்பினாலும் அது ஒரு உள்ளர்த்தம் இருக்குதுல்ல, அதை நம்ம பார்க்கணும். அந்த உணர்வு, அப்பா என்ற உணர்வு, மகன் என்ற உணர்வு அந்த இருக்குல்ல, அந்த பாண்டிங்ல அவர் பொங்கி எழுறாரு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் இதை பார்த்து நல்லா கத்துக்கணும் ஐயா, நல்லா பார்த்து கத்துக்கங்க ஐயா. என்னையா அரசியல் செய்றீங்க, உங்க அரசியல் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கிட்டு வரீங்க, அதை தூக்கி குப்பையில போடுங்க ஐயா, இந்த ஐயாவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல விஜய்க்கு கண்டனங்கள் எழும்புது. ஏன்னா வயது மூப்பு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70-80 வயது கிட்ட அவருக்கு ஆகுது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு. இந்த வயதிலையும் இந்த வெயிலையும் தன்னுடைய உடல்நிலை கருதாம, தனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு, உடல் ரீதியா இருக்கு, மன ரீதியா இருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அவருக்கு. உடல் ரீதியா அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, மன ரீதியா தன்னுடைய மகன் இப்படி எனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க, கட்சி இப்படி ரெண்டா உடைச்சாச்சே, சின்னத்தை முடக்கியாச்சு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள், மனப்பிரச்சனைகள் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் தன்னுடைய கட்சிக்காக, தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்காக இந்த வயதை காரணம் காட்டி அவர் என்ன பண்ணல, வீட்டிலேயே முடங்கி கிடக்கல, வீட்டிலேயே அவர் தங்கி இருக்கல, கிடைச்ச வாய்ப்புகளெல்லாம் அவர் என்ன பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணல. எதனா ஒரு விதத்துல நம்ம போய் பிரச்சாரம் செஞ்சா நம்முடைய வேட்பாளர் அங்க ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அவருக்கு. இந்த வயதிலையும் என் உடல் பிரச்சனையை விடுப்பா, என் மனசு பிரச்சனை விடு, எனக்கு என் கட்சி வேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம், அவங்க வரணும், அவங்க மீண்டும் எம்எல்ஏ வரணும், அதிகாரத்துக்கு வரணும், இப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குல்ல. இந்த மனப்பான்மை விஜய் அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த வயசுல விஜய் எப்படி சுழலணும் ஏங்க, அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு, இது வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல, வீட்டிலேயே முடங்கிட்டு இருந்தீங்க, இப்போ பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, பர்மிஷன் கொடுத்து நீங்க ஏன் போக மாட்டேன்றீங்க? ஏன்னா விஜய்க்கு வெயில் ஒத்து போகல, விஜய்க்கு வேர்வை ஒத்து போகல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த வயசுலயும் இவ்வளோ உடல் பிரச்சனை வச்சுக்கொண்டோம், இவ்வளோ மனசு பிரச்சனை வச்சுக்கிட்டோம், எப்படி இந்த மனுஷன் போயிட்டு பிரச்சாரத்துல ஈடுபடுற, கிடைச்ச வாய்ப்பை எப்படி பொண்ணா பயன்படுத்துறாங்க. ஆனா விஜய்க்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுத்தாலும் அதை துஷ்பிரயோகம் பண்றாரு, அதை அசட்ட பண்றாரு அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. எவ்வளோ பிரச்சாரங்கள் ரத்து செய்யறாங்க, இவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் பர்மிஷன் கொடுத்தும் இவரா ரத்து செய்யறாரு. எதுக்கு நீங்க கேன்சல் பண்றீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. உங்களையே நம்பி பல வேட்பாளர்கள் இங்க வந்து என்ன பண்றாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க, உங்க மூஞ்சி தெரிஞ்சா நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருங்க. இதுக்காக பல பேர் என்னம்மா சொல்றாங்க, ஸ்கிரீன்ல எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி விஜய் பேசுற மாதிரியே ஸ்கிரீன் டெக்னாலஜி எல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள் பண்றாங்க, பொம்மைங்களை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க, மேடை ஆர்டிஸ்ட கூட்டு வந்து பிரச்சாரங்கள் பண்றாங்க, விஜய் மாதிரியே இருக்கிறவங்க எல்லாரும் கொண்டு. இது அவசியமா? ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது பிரச்சனை கிடையாது, அவரே சொல்லியிருக்காரு, படுத்திருந்து ஜெயிக்கிற வித்தியெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இருந்தாலும் எதுக்கு களத்துக்கு வராரு? ஏன்னா தன்னுடைய வேட்பாளர் கட்சி தலைவராகி என்ன நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் இறங்கி வரலன்னா எப்படி, என் உடல்நல பிரச்சனையை விடுங்க, என் மனசு இருக்கிற பிரச்சனையை விடுங்க, என் கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும் ஐயா, அதுக்காக நான் வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல. இவர் மாத்திரமா இல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 70 வயசு தாண்டினாலும் அவருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் அவரு என்ன பண்றாரு, களத்துல இறங்கி வந்து என்ன பண்றாரு, மக்களா நிக்கிறாரு, மக்களுடைய வழிகளை புரிஞ்சுக்கிறாரு,
மக்களுக்கான தேவைகளை அவர் புரிஞ்சு செய்கிறாரு. தன்னுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் தன்னுடைய வேட்பாளர்களுக்கும் அவர் ஆதரவு திரட்டுறாரு. வெயில் பார்க்கறது இல்ல, மழை பார்க்கறது இல்ல, வேர்வை பார்க்கறது இல்ல, தூசி துரும்பு எதுவுமே பார்க்கறது இல்ல. இறங்கி வராங்க. சசிகலா அவர்கள் வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. அவருக்கு கட்சி ரீதியா பிரச்சனை இருக்கு, மன ரீதியா பிரச்சனை இருக்கு. இன்னும் சொல்ல போனா உடல் ரீதியாகவும் அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இந்த தலைவர்கள் எல்லாம் களத்துக்கு வந்து இறங்கி என்ன பண்றாங்க, பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த மனநிலைமை வரமாட்டேங்குது? ஏன் மக்களோட மக்களா இருக்கும்? இப்ப பாத்தீங்களா, விஜய் வந்து ஃபுல் ஹேண்டா போட்டு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கையை மடிச்சு வச்சுட்டு வருவாரு. இப்போ ஃபுல் ஹேண்ட், ஏன்னா கை கருத்து போயிருந்தான் வெயில்ல வந்துட்டா. ஸோ அதனால கை வந்து ஃபுல் ஹேண்டில் வராரு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணும். இது சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயில் அவருக்கு ஆக மாட்டேங்குதுங்க. அதனால தான் பல பிரச்சாரங்களை அவர் என்ன பண்றாரு, கேன்சல் பண்றாரு. வாய்ப்புகள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பழிகளை அதிகாரிகள் மேல தூக்கி போட்டும், அரசு மேல தூக்கி போட்டும் இத்தனை நாள் காலம் ஓட்டி நின்றாரு. இப்போ வாய்ப்புகள் கொடுத்தாச்சு, வெளியே வாங்கினேன் அப்படின்னா வரமாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரச்சாரங்களை, மக்களை சந்திக்கிறதுல அவருக்கு விருப்பமே இல்லை. பிரச்சாரங்களில் ஈடுபடுறது அவருக்கு வந்து இது. உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் அவர்களுடைய இந்த நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல ஆட்டி படைச்சிருச்சு. அந்த நிகழ்வு நேற்றைய தினத்து நைட்டு நடந்த நிகழ்வு ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வையே ஸ்தம்பிக்க வச்சது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போறோம். ஏன்னா மூத்த அரசியல்வாதி அவர் வந்து தன்னுடைய வன்னிய சமுதாயத்துக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டாரு, எந்த அளவுக்கு உழைச்சாரு அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஐயா ராமதாஸினுடைய பங்கு இங்க வந்து ஒருபோதும் மறைஞ்சு போகாது அப்படின்னு தான் நம்ம சொல்ல போனோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தம்முடைய சமுதாய மக்களுக்காக எந்த அளவுக்கு உழைச்சாரு, எந்த அளவுக்கு பாடுபட்டார், எந்த அளவுக்கு ஊர் ஊரா சென்றார் அப்படின்றது கடந்த வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது இப்பேற்பட்ட மனுஷன் ஒரு வார்த்தை வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாவே பிரச்சாரங்கள் செய்தா ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களுடைய சமுதாய மக்கள் வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவருக்கு வந்து விழும். அப்படி இருந்து ஏன் களத்துக்கு வராரு, ஏன் மக்களுக்கு சந்திக்க வராரு, ஏன் தன்னுடைய வேட்பாளர்களுக்கு வராருன்னா, மக்களோடு இருந்தா அவர் இந்த ஈர்ப்பு, மக்களோடு இருக்கிற அந்த பாண்டிங், அதுதாங்க காரணம். இந்த வயசுலயே அவர் வெளியே வரணும்னு அவசியமே கிடையாதுங்க. ஏன் வெளியே வராரு? தன்னுடைய உடல் பிரச்சனையையும் கருத்தில் கொள்ளாம தன்னுடைய வேட்பாளர்களுக்காக மக்களுடைய பிரச்சனையை பார்த்து அந்த முகத்தை பார்த்தாதாங்க நம்மளுக்கு ஒரு எனர்ஜி அது இருக்குல்ல. ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு அதுதான் எனர்ஜி. ஆனா விஜய்க்கு அப்படி தோணவே மாட்டேங்குதே. ஏன் வெளியவே வர மாட்டேங்கிறாரு? ஆட்சி வரத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கே நீங்க வெளியே வர மாட்டேன்றீங்களே, ஆட்சி வந்துட்ட பிறகு மட்டும் எப்படி வெளியே வருவீங்க அப்படின்னு தான் பலர் கேள்வி கேட்டு இருக்காங்க. ஸோ நேற்று தினத்துல ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நடந்த நிகழ்வு ஒட்டுமொத்த அரசியலை சம்பித்தது. ஆனா இப்போ நல்ல செய்தி என்னன்னா, அவரு நல்லா இருக்கிறாரு, கூடிய விரைவில் சுகத்தோடு வீடு திரும்புவாரு அப்படிதான் பேசப்படுது. யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு ஐயா ராமதாஸ் தரப்புல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே ஐயா வெளியே வந்துதான் பிரச்சாரம் செய்யணுமா, வேணாம் ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்க ஐயா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, அவருக்கு ஆறுதலா சொல்லிக்கிட்டு வராங்க. இருந்தாலும் ஒரு சம்பவம் பதிவு பண்றாங்க. மருத்துவமனையில கண் முழிச்ச உடனே நெக்ஸ்ட் எந்த ஏரியாவுக்கு போகணும் பிரச்சாரம் பண்ண அப்படின்னு ஐயா கேட்டதாகவும் இங்க சொல்றாங்க. அந்த பிரச்சனையிலையும், அவ்வளோ பெரிய பிரச்சனையிலையும் நான் மக்களோட மக்களை இப்ப பிரச்சாரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மனசுதான் இங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது. இவரை பார்த்து விஜய் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு தான் பலரும் சோசியல் மீடியாக்கள்ல பதிவிட்டு வராங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.